வணக்கம். 144 வருடம் மகா கும்ப மேளா 144 வருடத்திற்கு பின்பு வந்துள்ளது. மகா பாக்கியம் செய்த நபர்கள் நீங்க. உங்களுடைய முன்னோர்கள், பாட்டன் முப்பாட்டன் எதை பார்க்கவில்லையோ, உங்களுடைய வருங்காலத்து சன்னதி எதை பார்க்க முடியாதோ, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. மகா கும்ப மேளா 144 வருடத்திற்கு பின்பு முதல் முறையாக நீங்க பார்க்க போறீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வருங்காலத்திற்கு, அனைவருக்குமே ஒரு நன்மை கிடைக்க போகிறது. இப்படித்தான் இந்த நாட்டு கோதி மீடியா, இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு புரோபகண்டா முறைப்படி உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல போலி சாமியார்கள் வழியாக இதே 144 வருடத்திற்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு காட்டியிருக்கிறார்கள். இதற்கான உண்மை என்ன? உண்மையா பொய்யா? 144 வருடம் அதற்கு பின்புதான் முதல் முறையாக நீங்க பார்க்கக்கூடிய இந்த கும்பமேளா என்றால், அப்போ இதற்கு முன்னாடி வந்தது 2013ஆம் ஆண்டு வந்தது, 2001ஆம் ஆண்டு வந்தது, அதற்கு முன்பு வந்தது. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1956ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்பு 1956 அப்போ ஒரு கும்பமேளை நடக்கிறது. அப்பவும் இதைத்தான் எடுத்து காட்டினார்கள். 144 வருடத்திற்கு பின்பு இந்த மகா கும்பமேளா நடக்கிறது. அதற்கு 13 வருடம் கழித்து அப்பவும் இதே கதைதான். அதற்கு அடுத்த கும்பமேளா அதே கதைதான். அனைத்துமே அரசாங்கத்தின் ரெக்கார்டில் இருக்கிறது. அனைத்துமே நியூஸ் பேப்பர்களில் இருக்கக்கூடிய ரெக்கார்டுகளில் இருக்கிறது. அப்போ எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய்யை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். 121 வருடங்களுக்கு முன்பு நடந்த கும்பமேளா, இதை பப்ளிசைஸ் செய்யும் போது 144 வருடம் என்று கூறியிருந்தார்கள். கோதி மீடியா என்ன எடுத்து காட்டியிருக்கிறது, அதை ஒரு முறை நீங்க பாருங்கள். கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகான் ஆங்கர் அவர் எடுத்து வைத்த ஒரு வாதம், 144 साल के बाद ये महाकुंभ आया है, इसके बाद 2159 पे, அதாவது 2169ஆம் ஆண்டு தான் இந்த கும்பமேளா அடுத்ததாக வரும். அப்போ உங்களுடைய வருங்காலத்து சன்னதி கூட இதை பார்க்க முடியாது. சுதீர் சௌधरी என்ன பேசினார் என்று நீங்க பாருங்கள். अगला महाकुंभ अब 144 वर्षों के बाद वर्ष 2169 में होगा. तब तक आप शायद जीवित नहीं होंगे, और इसलिए अगर इस बार के महाकुंभ में आपने ये पवित्र स्नान नहीं किया तो ये अवसर आपके जीवन में दोबारा कभी नहीं आएगा. இவர் பேசியது மகா கும்ப மேளா 144 வருடத்திற்கு பின்பு முதல் முறையாக வந்திருக்கிறது. இதில் நீங்க கலந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் எப்படி கழியும்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் செய்து விட்டீர்கள்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வருடம் 2169. இவர் மட்டும் கூறினாரா? கிடையாது. ஒரு டூல் கிட் வழியாக உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தும் இதே வார்த்தையை கூறியிருந்தார். கேளுங்கள் நீங்க. 144 वर्ष के बाद महाकुंभ का यह मुहूर्त आ रहा है और इस महा समागम का साक्षी देश और दुनिया बनना चाहता है. யோகி ஆதித்யநாத் கூறியதை கேட்டீர்கள். அப்போ சந்த் ஹிந்து மதத்தை வழிநடத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அதையும் நீங்க கேட்க வேண்டும். 144 का कोई समीकरण नहीं होता, एक प्रचार है और कुछ नहीं है. ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் இது 144 வருடத்திற்கு பின்பு வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தை மதிக்கக்கூடிய நபர்கள், அந்த வழியில் செல்லக்கூடிய நபர்கள் கூறுவது இந்த நம்பர் கிடையாது, இதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, இது எங்கிருந்து வந்தது என்றே யாருக்குமே தெரியாது, இது ஒரு ப்ரோபகண்டா மட்டுமே. நீங்க இதை கேளுங்க. 2000 में आए तब तक समझ आ चुकी थी, तो लोगों ने बताया कि 144 साल बाद आया है. हम लोगों ने कहा अरे वाह महाकुंभ है. फिर उसके बाद 13 में आए तब भी लोगों ने कहा कि 144 साल बाद आया है. हम लोगों ने कहा बहुत अच्छा. अभी आए हैं, अभी भी सुन रहे हैं 144 साल बाद आया है. वो 144 कहां से शुरू होता है कुछ पता नहीं. அப்போ பிஜேபி இவ்வளவு பெரிய ப்ரோபகண்டாவை நடத்தியதற்கான காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்து தன்னுடைய பிரச்சாரத்திற்காக எங்களால் எவ்வளோ பெரிய வேலையை ஆர்கனைஸ் செய்ய முடியுது என்று நீங்க பாருங்கள். மீடியா, சோஷியல் மீடியா, ஆக்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ்
அனைவரையுமே கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சார நாடகத்தை மட்டும் தான் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக இதை எடுத்துக்காட்டப் போகிறேன். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இதே பிரச்சாரத்திற்கு ஆசைப்பட்டு சென்ற நபர்களில் 18 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். 144 வருடத்திற்கான அந்த உண்மைத்தன்மையை ஒரு முறை பாருங்கள். வருடம் 2000 இதே போன்று ஒரு மிகப்பெரிய மகா கும்ப மேளை என்று ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. அப்பவும் 144 வருடமாக எடுத்து காட்டினார்கள். 2013ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு கும்பமேளையை ஆர்கனைஸ் செய்தார்கள். அந்த வருடமும் 144 வருடம் என்று கூறினார்கள். இது போன்ற விஷயத்தை யார் எடுத்து வைக்கிறார்? ஒரு சில போலி சாமியார்கள், धीरेन्द्र शास्त्री போன்ற சாமியார்கள். நீங்களே கேளுங்கள். कुंभ 144 साल बाद लगता है, जिसे महाकुंभ कहते हैं. இவர்கள் எல்லாம் பேசிய காரணத்தால் மௌனி அமாவாஸ்யா அன்று எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் அங்க நடந்தது. அரசாங்க முறைப்படி, அரசாங்கத்துடைய டேட்டா படி 30 நபர்கள் என்று கூறுகிறார்கள் உயிரிழந்த நபர்கள். ஆனால் நான் ரெக்கார்ட்ல நீங்க போய் பார்த்தீர்கள்னா அது 80, 100 மாறுகிறது. அதற்கும் மேல நம்பர் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துவிட்டார்கள் என்ற ஒரு டேட்டாவையும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கிறது. 50 கோடி மக்கள் எப்படி வந்தார்கள், அதற்கான கணக்கு என்ன, எந்த முறையில் அந்த கணக்கீட்டை எடுத்து பார்த்து வருகிறீர்கள் என்கிற எந்த விதமான டேட்டாவும் யாருமே அலசி பார்க்கவில்லை. இந்த 144 வருடம் அதற்கான உண்மைத்தன்மை என்ன என்கிற விஷயத்தை யாருமே அலசவில்லை, எடுத்து பார்க்கவில்லை. மக்கள் கேள்வி கேட்கவில்லை, மீடியா கேள்வி கேட்கவில்லை, அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் ஒரு ரிசர்ச் நடந்துள்ளது. இந்த ரிசர்ச் படி நீங்க பார்த்தீர்கள்னா இங்கே வந்த ஏராளமான மக்கள் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரை நடந்து சென்ற மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய பிரச்சார வழியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி என்று நீங்க கேளுங்கள். யோகி ஆதித்யநாத் எந்த அளவில் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார், எந்த அளவில் இந்த கட்டுக்கதையை, இந்த பொய்யை மக்களுக்கு முன்பு எடுத்து வைத்தார் என்று நீங்களே கேளுங்கள். देश और दुनिया प्रयागराज कुंभ में आने के लिए उत्सुक है. उत्तर प्रदेश और देश के इस सबसे बड़े आध्यात्मिक और धार्मिक समागम को अपनी आंखों से देखना चाहता है. 144 वर्ष के बाद महाकुंभ का यह मुहूर्त आ रहा है और इस महा समागम का साक्षी देश और दुनिया बनना चाहता है. யோகி ஆதித்யநாத் எந்த அளவில் வரவேற்றாரோ அதை நம்பி, எந்த அளவில் 144 வருடத்திற்கான அந்த ப்ரொபகண்டா நம்பரை, அந்த வார்த்தையை மக்களை நம்ப வைத்தார்களோ, धीरेन्द्र शास्त्री, பாகேஷ்வர் தாம் இது போன்ற நபர்கள் இதை எந்த அளவில் நம்ப வைத்தார்களோ அதை நம்பித்தான் இந்த அளவில் அங்க கூட்டம் வந்தது. ஆனால் இது தவறு, இது பொய். யார் எடுத்து வைத்தது? சங்கராச்சாரியர்கள் சனாதன தர்மம், இந்து மதத்திற்கான அந்த குருக்கள் என்று பார்ப்பார்கள். அவர்களை தாண்டி சனாதன தர்மத்தை புரிந்து கொண்ட நபர்கள், அவர்களை தாண்டி சனாதன தர்மத்தை பற்றி பேசக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை என்று ஒரு நம்பிக்கை. 4 சங்கராச்சாரியர்கள். இந்த 4 சங்கராச்சாரியர்களில் சங்கராச்சாரியா ஜோதிஷ் பீட்டுடைய அபிமுக்தேஸ்வரானந்த் இவர் போட்டுடைத்த உண்மை என்ன? நீங்களே கேளுங்க. हम लोग जो है 2000 में यहाँ आए थे, 78 में आए थे, तब समझ नहीं थी. उसके बाद 84-82 में आए, समझ नहीं थी. फिर 89 में आए, फिर 2000 में आए. 2000 में आए तब तक समझ आ चुकी थी. तो लोगों ने बताया कि 144 साल बाद आया है. हम लोगों ने कहा अरे वाह, वो महाकुंभ है. फिर उसके बाद 13 में आए. 13 में आए तभी लोगों ने कहा कि 144 साल बाद आया है. हम लोगों ने कहा बहुत अच्छा. अभी आए हैं, अभी भी सुन रहे हैं 144 साल बाद आया है. वो 144 कहाँ से शुरू होता है कुछ पता नहीं है. ஹிந்தியில பேசியிருக்கிறார், பல பேருக்கு அது புரிந்திருக்காது. வருடம் 1978ஆம் ஆண்டு முதல் முறையாக இது போன்ற ஒரு கும்பமேளைக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு எதுவுமே புரியலை. அதற்கப்புறம் 6 வருடம் கழித்து அதாவது ஹாஃப் கும்பமேளான்னு கூறுவார்கள், 6 வருடத்திற்கு ஒரு முறை. 82ல நான் வந்தேன். அப்பவும் எனக்கு ஒண்ணுமே புரியலை. 84லும் ஒரு கும்பமேளைன்னு ஆர்கனைஸ் செய்தார்கள். அதிலும் நான் கலந்து கொண்டேன். ஆனால் அங்கேயும் எனக்கு எந்த அறிவும் கிடையாது, புரியலை.
89 நான் வரும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அன்னைக்கும் இது 144வது வருடம் அடுத்த கும்பமேளை என்று கூறினார்கள். வருடம் 2000. முதல் முறையாக நான் பார்த்த விஷயம் 144வது வருடமாக பிரச்சாரம் செய்தார்கள். இது மகா கும்பமேளை என்று நானும் கூறினேன். அடுத்த கும்பமேளா 2013ஆம் ஆண்டு வந்தது. இதுவும் 144வது வருடம் என்று கூறினார்கள். எது உண்மை எது பொய் என்று இன்னைக்கும் எனக்கு புரியவில்லை. இந்த 144 என்ற நம்பர் எங்கிருந்து தொடர்கிறது, எங்கிருந்து உருவானது என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. சங்கராச்சாரியா ஆஃப் ஜோதிஷ் பீட் அவர் கூறிய வார்த்தை. இவர் மட்டும்தானா? லண்டன் டாப்புடைய ரிப்போர்ட்டர் அபினவ் பாண்டே இன்னொரு ஆச்சாரியரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆச்சாரிய மித்திலேஷ், நந்தினி ஷரண் ஹனுமந்த் பீட் அதோடைய ஆச்சாரியர். அவரிடம் போய் கேட்கும்போது அவர் கொடுத்த பதில், 144 வருடம் என்பது ஒரு ப்ரொபகண்டா மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த புஸ்தகங்களில் எங்கேயுமே இதை நான் பார்க்கவில்லை. எங்கிருந்து ஆர்கனைஸ் ஒரிஜின் ஆகிறது அதுவும் எனக்கு தெரியவில்லை. மதம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, உங்களுடைய முன்னோடிகள், உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எதை பார்த்து எதை அங்கீகரித்தார்களோ, எதை ரெகக்னைஸ் செய்தார்களோ, அந்த கல்ச்சர், அந்த முறையை நான் இன்னைக்கு நடத்தி வருகிறேன். நான் எதை அனுபவித்து எதை ரெகக்னைஸ் செய்கிறேனோ அதுதான் என்னுடைய வருங்காலத்து சன்னதி. அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் வளர்த்து செல்வார்கள். அந்த கல்ச்சர், அந்த மொழி, அந்த பழக்கங்களை எடுத்து செல்வார்கள். இதுதான் தர்மம், இதுதான் மதம். நான் அனுபவிக்கிறேன், ஆனால் என்னுடைய வருங்காலத்து சன்னதியும் அனுமதிக்காது. என்னுடைய பாட்டன் முப்பாட்டனும் அதை பார்க்கவில்லை. அது தர்மம் கிடையாது, அது மதம் கிடையாது. இது இவருடைய வார்த்தை. சரி, இப்போ இதே விஷயத்தை சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் பார்லிமெண்டில் பேசியிருக்கிறார். வேறு எந்த அரசியல்வாதியுமே பேசவில்லை, தைரியமாக இவர் பேசியிருக்கிறார். 144வது வருடம் இது எப்படி தோன்றுகிறது? நாங்களும் ஒரு கும்பமேளை நடத்தினோம், அப்பவும் 144 வருடம் என்று கூறினார்கள். 2000 வருடம் அப்பவும் இதை கும்பமேளை என்று கூறினார்கள், 144வது வருடம் என்று கூறினார்கள். அப்போ எப்படி இது சாத்தியம்? இந்த வார்த்தையை பேசிய உடனே அவரை ஆன்டி சனாதனி என்று கூச்சல் போட தொடங்கிவிட்டது பிஜேபி. பார்லிமெண்ட்டுக்குள் அவரை பேசவே விடவில்லை. சரி, இப்போ இந்தியாவில் முதல் முறையாக 1954ஆம் ஆண்டு ஒரு கும்பமேளை வந்தது. இந்த முறை பிரச்சாரம் எப்படி நடக்கிறது? 144வது வருடம், 144 வருடத்தில் ஒரு முறைதான் இந்த மகா கும்பமேளை வரும் என்று கூறினார்கள். சரி, அதை தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு அடுத்த கும்பமேளை வந்தது. அப்பவும் இதே பிரச்சாரம், 144 வருடம். 1989ஆம் ஆண்டு இப்பவும் ஒரு கும்பமேளை, இப்பவும் அதே 144 வருடம். 2001ஆம் ஆண்டு இதெல்லாமே ஆஃபிஷியல் ரெக்கார்டில் இருக்கிறது, கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கிறது, உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தோட ரெக்கார்டில் இருக்கிறது. 1ஆம் ஆண்டு 144 வருடம். 2013ஆம் ஆண்டு 144 வருடம். இப்போ 144 வருடம். அப்போ எங்கிருந்து தொடங்குறது? அப்போ அடுத்த முறையும் இதே 144 வருடம். பிரிட்டிஷ் ரூல், வெள்ளையர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வரை இந்தியாவை ஆண்டு வந்தார்கள். அப்போ அந்த 200 வருடத்தில் ஒரு முறையாவது இது வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். அப்போ அவர்களுடைய கெஜெட்டை நீங்க பார்த்தீர்களா? இப்போ 2025ஆம் ஆண்டு இது வந்தது என்றால் இதற்கு முன்பு 144 வருடத்தை பின்னாடி நீ கழிச்சு பார்த்தீர்கள்னா 1881ஆவது ஆண்டு வந்திருக்கணும். வெள்ளையர்களுடைய ஒரு பழக்கம், இந்தியாவில் என்ன நடந்தாலுமே, ஒரு சிறிய மாற்றம் நடந்தால் கூட, அல்ல ஒரு சிறிய பண்டிகை நடந்தால் கூட அதை அவர்கள் கெஜெட்டில் ரெக்கார்ட் செய்து வந்தார்கள். 200 ஆண்டுகளுக்கான ஹிஸ்டரி வெள்ளையர்கள் அவர்களுடைய கெசட் புஸ்தகத்தில், அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே அவர்களை தாண்டி இந்த நாட்டில் நடக்கவில்லை. 1881ஆம் ஆண்டு அதற்கான கெஜெட் புஸ்தகத்தில் இந்த மகா கும்பமேளைக்கான எந்த விதமான விளக்கமும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இருக்கு. எப்போ இருக்குன்னா இப்பல இருந்து ஒரு 119 வருடத்திற்கு முன்பு 1911ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆபீசருடைய கெசெட்டில் இது எழுதப்பட்டது. மகா கும்ப மேளா 1906ஆம் ஆண்டு நடந்ததாக 1911ஆம் ஆண்டு ஒரு மென்ஷன் அங்க நடந்திருக்கிறது.
இதன்படி இந்த வயருடைய ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா 1881ஆம் ஆண்டும் நடந்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான எந்த கிளைமும் அங்க கிடையாது. சரி, இதையும் விட்டுவிடுங்கள். இன்னொரு பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்கள், அதையும் நாம் புரட்டி பார்க்கலாம். ஒரு ஆழமான ரிசர்ச்சை செய்திருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்களில் சின்ன சின்ன காலம் எல்லாம் அப்போ எழுதப்பட்டது. மகா கும்ப மேளை 1954ஆம் ஆண்டு வந்தபோது ஹிந்து கம்யூனிட்டி கிளைம் செய்தது இது 144 வருடத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு மகா கும்ப மேளை என்று. அதற்கான ஆதாரத்தை நீங்க பார்க்கிறீர்கள் உங்களுடைய ஸ்கிரீனில். சரி, இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா 1977ஆம் ஆண்டும் இதே போன்ற வெளிநாட்டிலிருந்து பிரிண்ட் ஆகி வரக்கூடிய நியூஸ் பேப்பர்களில் இதே விஷயம் எழுதப்பட்டது. அதாவது 144 வருடத்தில் ஒரு முறைதான் இந்த கும்பமேளை நடக்கும் என்று. அதற்கான நியூஸ் பேப்பர். இதையும் தாண்டி ஜனவரி 5 1977ஆம் ஆண்டு சங்கம்ல இன்னொரு மகா கும்பமேளை என்று அவர்கள் 2 கோடி மக்கள் வந்ததாக எழுதியுள்ளார்கள். 144 என்கிற இந்த நம்பர் எவ்வளவு பெரிய கேம்பிள் என்று நீங்க பாருங்கள். Maha Kumbh Mela occurred and foreign newspapers reported about the incident, mentioned that the body of woman was found. அப்பவும் ஒரு கூட்ட நெரிசல் நடந்தது. அங்கேயும் கிட்டத்தட்ட 48 நபர்கள் இதே போன்ற கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார்கள் என்கிற பல்வேறு தகவல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, த வயர்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன். பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் மார்க் டுலி who covered 1989 Maha Kumbh 1989ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். The priest told him that the 1999 Maha Kumbh would be the most important, which is 144 years, because the position of the Saturn and the planets are considered favorable. 89ஆம் ஆண்டு நடந்த ஒரு மகா கும்ப மேளையில் பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் மார்க் டுலி அவர்களிடம் அப்ப இருந்த ஒரு சங்கராச்சாரியர், அப்ப இருக்கக்கூடிய ஒரு மகந்த், அவரிடம் கொடுத்த தகவல் வரக்கூடிய 1999ஆம் ஆண்டு வரக்கூடிய மகா கும்ப மேளை 144 வருடத்தில் ஒரு முறை வரப்போகிறது அடுத்த கும்பமேளை என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருடம் கழித்து 1989ஆம் ஆண்டு மற்றும் 2001ஆம் ஆண்டு 2 வருடமும் இதே போன்ற ஒரு பிரச்சாரம். தலாய் லாமா மகா கும்பமேளையில் 2001ஆம் ஆண்டு வந்திருக்கிறார். அப்போ 26 நாட்கள் நடந்த இந்த மகா கும்பமேளை 5 கோடி மக்கள் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஹிந்து ஆஸ்ட்ராலஜர் படி நீங்க பார்த்தீர்கள்னா 144 வருடம் என்றால் ஒரு 12 கும்பமேளையை தாண்டி கடந்து 12வது கும்பமேளை மகா கும்பமேளையாக பார்க்கப்படும். பட் அது எப்போ தொடங்குகிறது, எந்த வருடத்திலிருந்து நீங்க கணக்கெடுக்கிறீர்கள் என்கிற எந்த கணக்கும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் மகா கும்பமேளா நடக்கும்போது இதை 144 என்று தான் இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா 55 நாட்கள் நடந்த 2013ஆம் ஆண்டு கும்பமேளா அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது பிரயாக்ராஜிலேயே அந்த கும்பமேளா நடந்தது. அப்பவும் நீங்க பார்த்தீர்கள்னா CAG ரிப்போர்ட்டில் இருக்கிறது. This is so called Maha Kumbh Mela which comes after 144 years in 2013. அர்த் கும்பமேளானா 6 வருடத்திற்கு ஒரு முறை அர்த் கும்பமேளா. பூர்ண கும்பமேளா என்றால் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்று. எப்படி தென்னாட்டில் தென்னிந்தியாவில் கும்பாபிஷேகம் என்று பார்க்கிறோமோ அதே போன்று அங்க கும்பமேளா, அதாவது அனைவருமே கங்கை நதியில் குளித்து தன்னுடைய பாவங்களை கழுவுவார்கள் என்று. நான் இன்னொரு ரிசர்ச் டாக்குமெண்ட்டை நாளைக்கு கொண்டு வர இருக்கிறேன். அதில் நீங்க பார்க்க முடியும் எந்த அளவில் கங்கையை நாசமாக்கி இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் என்று. தன்னுடைய லாபத்திற்காக பிரச்சாரத்திற்காக எந்த அளவில் கங்கை நதியை மட்டுமல்ல எத்தனையோ மக்களை இந்த மாயஜாலத்தில் தள்ளிவிட்டு அவர்களுடைய உயிரை பறித்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் என்று நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு வரக்கூடிய என்னுடைய பதிவை மறக்காமல் பாருங்கள். இப்போ இது எல்லாம் பொய் என்று எடுத்துக்காட்டுவதற்காக, அதாவது இந்த 144 வருடம் என்கிற இந்த ரிசர்ச் வெளியில வரும்போது ஆன்டி ஹிண்டியன்ஸர்களாக எங்களை டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டது பிஜேபியின் பல ஒரு ஐடி விங் என்கிற கம்பெனி. பிஜேபியின் ஐடி செல் ஹெட் அமித் மால்வியா எக்ஸ் பக்கத்தை எடுத்து கம் வித் யுவர் ஃபேமிலி டு த மகா கும்ப மேளா.
There might be some difficulties, but this auspicious coincidence will only come after 144 years. Amit Malviya, toolkit, head of toolkits. உங்களுடைய குடும்பத்துடன் வாருங்கள். 144 வருடத்திற்கு அப்புறம் தான் இது திரும்பி வரும். அதனால் பாருங்கள் எந்த அளவில் இவர்கள் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். நான் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் அரசாங்கம், ரெக்கார்ட், நியூஸ் பேப்பர்கள் இது போய் பேசலாம். இந்த 144 என்கிற இந்த நம்பர் எங்கிருந்து வந்தது, எப்படி தொடங்கியது, அதற்கான ஆதாரம் என்ன, எந்த ஆதாரத்தை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் இதை பிரச்சாரம் செய்தது? இந்த கேள்வியுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.